நம்ம வீட்டில் ரவா உப்புமானாலே தெரிச்சு ஓடுறவங்க கிட்ட இந்த மாதிரி ரவா கிச்சடி செஞ்சு கொடுத்து பாருங்க, நிச்சயமாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 வெங்காயத்தை சின்ன சின்னதாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 தக்காளியை சின்ன சின்னதாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்கும் போது வறுத்து வச்சிருந்த ரவையை இதோட சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறி ரவை நல்லா வெந்து வர வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. ரவை நல்லா வெந்து வந்ததும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், சேர்த்தா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நறுக்குன கொத்தமல்லியை தூவி கிளறி விட்டு தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டுங்க.